ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய 90 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சோட 4th வீக் பார்க்கலாம். அதாவது டே 22லேருந்து 28 வரைக்கும் நான் எவ்வளோ வெயிட் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன், நான் என்னென்ன ஃபுட்டெல்லாம் இந்த 1 வீக் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டே 21 அன்றைக்கி என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா 72.4 kilograms இருந்துச்சு. 1 வீக் கழித்து டே 28 அன்றைக்கி என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா 71.4 kilograms இருக்குது. டோட்டலாக 1 kilogram ரெடியூஸ் பண்ணியிருக்கேன் இந்த 1 வீக்கில். ஸோ நான் என்னென்ன ஃபுட் எடுத்துக்கிட்டேன்னு பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 3 பாயில்டு எக் ஒயிட்ஸ், கூட வந்துட்டு கொஞ்சம் பாயில்டு வெஜிடபிள்ஸ், ப்ராக்கலி, கேரட், பீன்ஸ், அப்புறம் ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணியிருக்கேன். பாயில் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் சேர்த்துருக்கேன். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா 2 வீட் தோசை எடுத்திருக்கேன், ஒரு பாயில்டு எக் எடுத்திருக்கேன், எக் ஒயிட் மட்டும், கூட கொஞ்சம் பீர்க்கங்காய் பொரியல், கூட கொஞ்சமாக பாலக்கீரை பருப்பு எடுத்திருக்கேன். அவ்வளோதான் என்னோடய லஞ்ச். அடுத்த டின்னர் பார்க்கலாம். டின்னருக்கு 3 பாயில்டு ஒயிட் எக் எடுத்திருக்கேன், கூட வந்து மஸ்க் மெலன் ஜூஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரூட் கூட சாப்பிட்டுக்கலாம் மஸ்க் மெலன் ஜூஸுக்கு பதிலாக. அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா 2 வீட் தோசை எடுத்திருக்கேன், கூட வந்துட்டு பாயில்டு வெஜிடபிள்ஸ், அப்புறமா வந்துட்டு கொண்டக்கடலை குழம்பு எடுத்திருக்கேன். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் வீட் தோசை தான். சப்பாத்தி செய்ய முடியல, அதனால நான் தோசையாக பண்ணிட்டேன். கூட ஒரு பாயில்டு எக் ஒயிட், அப்புறமா சிக்கன். ரொம்ப கம்மியாக ஆயில் சேர்த்து தான் செஞ்சுருக்கேன் இதை. டின்னருக்கு பார்த்திங்கன்னா 3 பாயில்டு எக் ஒயிட்ஸ், வேக வச்ச கடலை. அவ்வளோதான் என்னோடய டின்னர். சேம் டைப் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் தான் நெக்ஸ்ட் டேவும் எடுத்திருந்தேன். ஆனால் கூட வந்து ப்ராக்கலி சேர்த்தலை, கேரட், பீன்ஸ், ஸ்வீட் கார்ன் மட்டும் போட்டிருக்கேன். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சப்பாத்தி, கொஞ்சமாக சிக்கன் கிரேவி, அது கூட பார்த்திங்கன்னா பாயில்டு வெஜிடபிள்ஸ், அப்புறமா மேரினேட் பண்ண சிக்கன் வந்துட்டு பாயில் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் ஆயில் கொஞ்சம் கூட ஒரு ட்ராப் கூட ஆட் பண்ணவே இல்லை. அடுத்து டின்னருக்கு ஆப்பம் எடுத்திருக்கேன். ஆப்பம் சாப்பிட்ணும் போல் இருந்தது, அதனால் ஆப்பம் எடுத்துகிட்டு ஃபிஷ் கறி, அது கூட வந்துட்டு 3 பாயில்டு ஒயிட் எக்ஸ் தான். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா 3 பாயில்டு ஒயிட் எக், கூட வந்துட்டு வெஜிடபிள் சாலட் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு கேரட், டொமேட்டோ, கியூக்கம்பர், அப்புறம் பார்த்திங்கன்னா லெட்யூஸ், சீரக மிளகு பவுடர், லெமன், சால்ட் இதை ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு ஒரு ராகி களி, கூட வந்துட்டு ஃபிஷ் கறி, அப்புறமா பீட்ரூட் பொரியல். டின்னருக்கு ஒரு சப்பாத்தி, அதுக்கு ஃபிஷ் கறி, கூட வந்துட்டு மஸ்க் மெலன் ஜூஸ் எடுத்திருக்கேன். அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 3 பாயில்டு ஒயிட் எக்ஸ், ஒரு பாதி கியூக்கம்பர், அப்புறம் ஒரு கேரட் எடுத்திருக்கேன். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் போட்டு வீட் ரொட்டி எடுத்திருக்கேன், கூட வந்துட்டு கொஞ்சமாக சாலட், அப்புறம் பொடலங்காய் பொரியல் எடுத்திருக்கேன். அடுத்து டின்னருக்கு பார்த்திங்கன்னா 4 பாயில்டு எக் ஒயிட்ஸ் எடுத்திருக்கேன், கூட வந்துட்டு கிரேப் ஜூஸ் எடுத்திருக்கேன். இப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா நான் 6.1 kilogram வெயிட் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். டே 1 அன்றைக்கி 77.5 kilograms இருந்தேன். டே 28 அன்றைக்கி பார்த்திங்கன்னா 71.4 kilograms. ஸோ டோட்டலி 6.1 kilogram ரெடியூஸ் பண்ணியிருக்கேன் 28 டேஸில். நீங்களும் என்ன மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் என்னோட இந்த ஜேர்னியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வெயிட் லாஸ் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வேறொரு புது வீடியோவோட உங்களை சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். Until then, bye, take care and thanks for watching.